ஓகே, இப்போ நம்ம 3D கிளாஸ் போகலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீன் பார்க்குறீங்களா? இப்போது நீங்கள் இதுதான் 3D ஸ்க்ரீன் சொல்லுவாங்க. இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து டிராஃப்டிங் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 2D, இந்த மாடலிங் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 3D. இதில் டூல்ஸ் நிறைய இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, இங்கே பாருங்கள், நான் வந்து ஏற்கனவே 3D உங்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்கேன். அதாவது 3 ஆக்சிஸ் எக்ஸ் ஒய் ஜெட் இந்த மாதிரி 3 ஆக்சிஸ் உள்ளது 3Dன்னு சொல்லுவாங்க. சரி, லிமிட் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ லிமிட் செட் பண்ணிட்டு சும்மா டாப் வியூ வைங்க. 6 வியூ அதில் ஒரு வியூ நான் டாப் வியூ கிளிக் பண்ணுறேன். இப்போ கிரிட் ஆஃப் பண்ணிக்கோங்க, ஆர்த்தோ ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு லைன் எடுங்க. நான் ஒரு 20 ஸ்கொயர் போட போகிறேன். ஸோ 4 பக்கம் என்ன பண்ணுறீங்க, 20 வேல்யூ கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த ஆர்ஜின் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிக்கோங்க, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மூவ் ஆர்ஜின் ஒன்லி மூவ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏதோ ஒரு இடத்துல சும்மா கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஸ்கொயர் என்ன பண்ண போகிறேன்னா, காப்பி பண்ணி எனக்கு இதே மாதிரி இன்னொரு ஸ்கொயர் நான் எடுக்க போகிறேன். சும்மா பக்கத்துலேயே ஒரு ஸ்கொயர் வச்சுக்கிறேன். இப்போது வியூ போங்க, இதில் போய் ஐசோமெட்ரிக் வியூ எடுத்துக்கோங்க. ஏன் ஐசோமெட்ரிக் வியூ அப்படின்னா, இப்போ நீங்கள் 6 வியூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுது. ஸோ ஐசோமெட்ரிக் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3Dயோட எஃபெக்ட் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ எக்ஸ்ட்ரூட் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் 2 ஸ்கொயரும் பாருங்கமே எப்படி இருக்குது, லைன்லாம் சிங்கிள் லைனாக இருக்குது. ஓகேவா? இதை நம்ம ஒரு ஸ்கொயர் வந்து ஜாயின் பண்ணிக்குவோம். லைன் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க, ஒரு என்ட்ரு கொடுங்க. ஓகே, இப்போ நீங்கள் பாருங்கள், இது சிங்கிள் லைன் இருக்குது, அது ஃபுல் ஜாயினில் இருக்குது இன்னொரு ஸ்கொயர். இப்போ எக்ஸ்ட்ரூட் எடுத்துகிட்டு இந்த ஆப்ஜெக்ட் ஒரு என்ட்ரு கொடுங்க. தெரியுதா? அதாவது எப்படின்னா, நீங்கள் சிங்கிள் லைனாக இருக்கிறத நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சர்ஃபேஸாக ஃபார்ம் ஆகும். அதாவது மேற்பரப்பு, அந்த எவ்வளோக்கு லைன் போட்டுறீங்களோ அதுக்கு ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ண ஸ்கொயர். இப்போ தெரியுதா? சாலிட், அதாவது சாலிட்னா உள்ளே வந்து என்ன, உங்களுக்கு ஃபுல் சாலிடாக இருக்கும். சும்மா ஒரு 15 வேல்யூ கொடுக்குறேன். இப்போ தெரியுதா? அதாவது எப்படின்னா, சிங்கிள் லைனுக்கும் ஜாயின் பண்ண லைனுக்கும் இதான் வித்தியாசம். இப்போ நீங்கள் சிங்கிள் லைனை நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிங்க அப்படின்னா சர்ஃபேஸாக ஃபார்ம் ஆகும். ஜாயின் லைனை நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிங்க அப்படின்னா சாலிடாக ஃபார்ம் ஆகும். ஓகே, இப்போ எரேஸ் பண்ணிடுங்க, டாப் வியூ வைங்க, இதுவும் இப்போ எரேஸ் பண்ணிடுங்க. இப்போ ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கோங்க,
ஜாயினில் நான் வந்து என்ன ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி சும்மா போடுறேன், வேல்யூ கிடையாது. எக்ஸ்ட்ரூட் எடுக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வியூ போய் ஐசோமெட்ரிக் வியூ வச்சுக்கோங்க. ஐசோமெட்ரிக் வியூங்கிறது வந்து என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு 3 வியூ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். இப்போ இதில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேப்பர் ஆங்கிள் யூஸ் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரூடில் டேப்பர். இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரூடில் டேப்பரை போய்ட்டு டி என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இதில் வந்து ஆங்கிள் வேல்யூ ஒரு 45 கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஹெயிட் கேட்கும். இப்போ பார்த்தீங்களா, ஹெயிட் வந்து கூட குறையும்போது எப்படி ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா. இப்போ நான் வந்து சும்மா வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு வேல்யூ கொடுக்க போகிறேன், ஒரு 10 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்களா 10 கொடுத்ததுனால அந்த நம்ம போட்ட ஸ்கொயரோட வேல்யூக்கும் இந்த ஹெயிட்டோட வேல்யூக்கும் கொஞ்சம் என்ன சொல்கிறது அப்படின்னா டிஃப்ரெண்ட் ரொம்ப இதாக இருக்கனால உங்களுக்கு அந்த மாதிரி பிரமிட் மாதிரி வந்திருக்கு. இதே கொஞ்சம் வேல்யூ கம்மி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கும். இப்போ ஃப்ரண்ட் வியூ வச்சுக்கோங்க. ஸ்ப்ளைன் எடுத்துக்கோங்க. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஸ்ப்ளைன் லைனில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் வச்சு இந்த இதில் வந்து என்ன பண்ண போகிறேன், எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். இப்போ ஃப்ரண்ட் வியூவில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து டாப் வியூவில் சர்க்கிள் போட்டுக்கோங்க. இப்போ வியூ போய் அசம்பிளிக்கு வச்சுக்கோங்க. ஓகேவா. இப்போ இந்த பாத் வழியாக வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சர்க்கிள் எக்ஸ்ட்ரூட் போயிட்டு இப்போ எக்ஸ்ட்ரூட் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய்ட்டு நீங்கள் பி டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த சர்க்கிள் இந்த பாத் வழியாக எக்ஸ்ட்ரூட் ஃபார்ம் ஆகிடுச்சா. இதுதான் வந்து எக்ஸ்ட்ரூடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கர்வ் போட்டு என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜூம் பண்ணி நல்லா பாருங்கள், எக்ஸ்ட்ரூட் ஃபார்ம் ஆகிருக்குது. இப்போ நீங்கள் அதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வியூ கூட நீங்கள் பார்க்கலாம், சும்மா வேறு வியூ. இப்போ டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ, லெஃப்ட் சைட், டாப், இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் வியூ நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே. இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரூட் கமாண்ட் பார்த்துட்டீங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு டூல் வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.